வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா முறுமுறுன்னு தோசை எப்படி செய்யறதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு நான் ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்தது பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுன்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் இதை மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரிசி எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நைட்டு ஒரு 8 மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கரண்டில் எடுக்கும் போதே நமக்கு லேசாக எடுக்க வருது. லைட்டாக ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் சௌசௌ சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சௌசௌ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இது வந்து சீமை கத்திரிக்காய்னு கூட சொல்லுவோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த வெயில் காலத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சொரக்காயிலையும் சட்னி நான் செஞ்சுருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ண சௌசௌ சேர்த்துக்கலாங்க. சௌசௌ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த இந்த எண்ணெயிலேயே காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம இது ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது ஆறுனதும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி தாளிப்புக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு நல்ல டேஸ்டியான சௌசௌ சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. வெங்காயம் தேய்ச்சிட்டு மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கிறேன். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்பவும் போல் அரிசி உளுந்து சேர்த்து தோசைக்கு ஊற வைக்காமல் இது போல் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். தோசை நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி சேர்க்காத மில்லட் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த தோசையும் ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த தோசையும் இந்த சௌசௌ சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.